பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்கள் எல்லாம் உனக்காகத்தான். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவா 1:5 வேதம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, மோசேவுக்கு இருந்த போராட்டம், ஜனங்களை வழிநடத்தும் போது வந்த தடைகள் எல்லாம் பல காரியங்கள். உனக்கு எது தடையா இருக்கிறது? எது உனக்கு தொந்தரவா இருக்கிறது? எதுவும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஏனென்றால் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்கள் எல்லாம் உனக்காகத்தான். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவா 3:7 வேதம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எந்த இடத்தில் நீ மேன்மை இல்லாமல் அமர்ந்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய், துக்கித்துக் கொண்டிருக்கிறாய், கர்த்தர் உன்னை உயர்த்தி மகிழ போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்கள் எல்லாம் உனக்காகத்தான். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா 41:10 வேதம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காரியத்திலும் தோல்வி அடைந்து பலன் இழந்து போய் நிற்கிற உனக்கு நீ பயப்படாதே. என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சகாயம் பண்ணுவார். அவர் உன்னை தாங்குகிறார். நீ திகையாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யோசுவா புஸ்தகம் 1:9 இப்படியாய் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்கு தத்துவங்களும் நமக்காய் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்கள். கர்த்தர் இந்த நாளில் பலன் இல்லாமல் சோர்ந்து போய் கலங்கி திகைத்து நிலை குலைந்து போய் என்ன செய்வது என்று சொல்லி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்நாளில் கர்த்தருடைய வாக்கு தத்துவம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் என்று உபாகம் புஸ்தகம் 7:21 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, யாரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? எதை குறித்தும் பயப்படாதே. ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் எல்லா பயங்களுக்கும் உன்னை நீங்களாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 18:10 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அப்பொழுது ஏன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது, நிந்தை வருகிறது, நான் அழுது கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீ நினைக்காதே. துன்பத்தையும் கஷ்டத்தையும் பாடுகளையும் நீ கடக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. நீ எதை குறித்தும் கலங்காதே. தீங்கு செய்யும்படி உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 121
1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எந்த ஒத்தாசைக்காக என்று நின்று கொண்டிருக்கிறாய்? யாருடைய கரத்திலிருந்து எனக்கு கிடைக்குமா, இது எனக்கு நடக்குமா என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நாளில் ஒத்தாசை செய்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நீ இந்த ஒரு விசை, ஆண்டவரே எனக்கு உதவி செய் என்று கேள். கர்த்தர் நிச்சயம் செய்வார். அவர் யாரையும் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. நீ கேள், கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உன் மனதில் எதை நீ விரும்பி கொண்டிருக்கிறாய், அதையே கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை பிள்ளைகளுடைய திருமணத்தையும் எதிர்காலத்து குறித்தும் பிள்ளைகளுடைய படிப்பு குறித்தும் என்னுடைய நிலைமை எப்படி ஆகும் என்ற காரியம் உனக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய போகிறார். உன்னுடைய ஆலோசனை எல்லாம் இப்படி நடந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறல்ல, அதையே கர்த்தர் உனக்கு செய்து நன்மையான காரியங்கள் உனக்கு தந்தருளுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.